வணக்கம். அது என்னமோ தெரில, தமிழ்நாட்டுக்கும் இந்த ஆளுநருங்கிறவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, செட்டே ஆக மாட்டேங்குது. அப்படி தான் சொல்லணும். கடந்த காலங்கள்ல திமுக ஆட்சி பண்ணும்போதும் சரி, தமிழக ஆளுநருக்கும், ஆட்சியாளர்களுக்கும் செட்டே ஆகல. ஒரே தகராறு, எப்ப பார்த்தாலும் ஒரே போராட்டம், வார்த்தை போர், அறிக்கை போர் இப்படியே போயிட்டு இருந்தது கடந்த 5 வருடங்களும். இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுநருக்கு அப்புறம் வந்து கேரளாவுடைய பொறுப்பு ஆளுநர் ஒருத்தர் வந்து தமிழகத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறாரு, இது பண்ணிகிட்ருக்கார். அப்படிங்கும்போது இப்போது நடந்து முடிஞ்ச தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா, விஜய்க்கு பெரும்பான்மையான, அதாவது 118 சீட்டு பெரும்பான்மை வேணும். இல்லை, ஆனால் தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்து அவர் 118க்கு ஒரு 10 சீட்டு கம்மியாக எடுத்திருக்காரு. காங்கிரஸோட இப்போ ஆதரவையும் சேர்த்து கிட்டத்தட்ட 113 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தும் வந்து 118 இருந்தால் தான் நான் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த ஆளுநர். வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருடைய வேண்டுகோளும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக மக்களுடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை கூப்பிடுங்க, ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க, பதவி பிரமாணம் எடுத்து வைங்க, அவர் வந்து ப்ரூவ் பண்ணட்டும், ப்ரூவ் பண்ணலைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஏன் வந்து அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க? நிறைய வேறு வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு? இன்றைக்கி பதவி ஏற்றுருவோம், நாளைக்கு பதவி ஏற்றுருவோன்னு சொல்லிட்டு விஜய் வந்து இப்போ பதவி பிரமாணம் வந்து கேன்சல் ஆகிக்கிட்டு இருக்கே ஏன்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அவங்க வந்து தினமும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களாம் நியூஸ் பார்க்குறவங்கலாம் கிடையவே கிடையாது. சினிமா பார்ப்பாங்க, விஜயோட சினிமா பார்ப்பாங்க. ஆனால் இப்போ நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா, நியூஸை பார்க்குறாங்க. என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பு தமிழ்நாடு பூரா. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பரபரப்பில் வந்து ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி தமிழக மக்கள் எல்லாரும் பெருமளவில் மெரினா பீச்சில் கூடி பெரிய போராட்டம், விஜய ஆட்சியில் அமைக்கிறதுக்கு கூப்பிட்றதுக்கு பெரிய அளவில் ஒரு போராட்டம் வந்துடக்கூடாது, சட்டம் ஒழுங்கு நிலைமை இதாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, மெரினா பீச்சில் எங்கங்கே மெரினா பீச்சில் மட்டும் இல்லை, சென்னையில் பல இடங்களில் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு சிக்கல். ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடக்க போகுதோ, முதல்ல அவருக்கு வாய்ப்பு கொடுங்க, பார்க்கலாம்.